வெல்கம் டு மூவி மேன். இன்றைக்கி நம்ம மூவி மேனில் பார்க்க போகிற படம் வந்து விடுதலை பாகம் 2. விடுதலை பாகம் 1ல் வாத்தியார்னு சொல்லப்படக்கூடிய விஜய் சேதுபதி கேரக்டர் கைது பண்ணப்பட்டு கௌதம் மேனனால் இன்ட்ராகேஷன் பண்ணப்படுறதோடு அந்த படம் வந்து முடியுது. ஸோ அங்கேருந்து இந்த படம் வந்து தொடங்குது. விஜய் சேதுபதி எப்படி வாத்தியாரானார், இதுக்கு ஒரு முன்கதை இருக்குது. அது இந்த படத்தோட முதல் பாகத்தில் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு கிராமத்தில் வாத்தியாராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பண்ணையாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்க்க பிரச்சனையில் கருப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பண்ணையாரை கொலை பண்ணிட்டாரு. இதுக்கு பழி வாங்கிறதுக்காக பண்ணையாரோட பையன் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறாரு. அந்த வழக்கில் இருந்து கருப்பனை காப்பாற்றுறதுக்காக விஜய் சேதுபதி சில முடிவுகள் எடுக்கிறாரு. அதனால் கருப்பன் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன, விஜய் சேதுபதி வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன அப்படிங்கிறத வந்து முதல் பாதி சொல்லிடுது. இந்த பிரச்சனையில் சிக்கின பெருமாளை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சிலர் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை கேகே அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. கேகே மூலமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிற பெருமாள் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராகவே வளர்ந்து வராரு. அந்த நேரத்தில் அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட், அதாச்சும் என்னென்னா அவருக்கு ஒரு கருத்து ஏற்படுது. அது வந்து ஆயுத புரட்சி மூலமாக வந்து புரட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து கேகேக்கும் அவருக்குமான ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால அவர் வந்து கேகே கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்படி தான் அவர் வாத்தியாராக வளர்ந்து வராரு. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு புரட்சியின் விளைவாக தான் வந்து அவரை வந்து போலீஸ் தேடி இவ்வளோ பெரிய ட்ராவல் நடக்கிறதா வந்து முதல் பாகத்தில் நமக்கு காமிக்கப்படுது. ஸோ கைது பண்ணப்பட்ட பெருமாளுக்கு என்னாச்சு, குமரேசனாக வரக்கூடிய சூரிக்கு என்னாச்சு, போலீஸ் சிஸ்டம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, போலீஸோட ஈகோஸ் என்ன, அதோட அந்த ஹைரார்க்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அரசாங்க இயந்திரம் எப்படி இயங்குது, அதிகாரிகளோட முக்கியத்துவம் இதில் எங்கே வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கக்கூடிய படம் தான் விடுதலை பாகம் 2. இந்த படத்தோட அடிப்படை கருத்துங்கிறது வந்து மக்களை வந்து அரசியல் மயப்படுத்தணும். ஏன் மக்களை அரசியல் மயப்படுத்தணும்? எந்த பக்கம் எடுத்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் இல்லை இந்த மாதிரி ரிபல்லியன் குரூப்ஸ்குள்ளார எடுத்துக்கிட்டாலும் சரி, வன்முறை எதுக்கும் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லப்படும் போது அப்போது மக்களை அரசியல் மயப்படுத்துறது தான் வந்து சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்குங்கிறது தான் இந்த படம் வந்து பேசுது. இந்த முக்கியமான கருத்தை முன்வச்சு தான் வந்து கேகே அப்படின்னு சொல்லக்கூடிய கிஷோர் கேரக்டரும் வாத்தியார்னு வரக்கூடிய அந்த விஜய் சேதுபதி கேரக்டரும் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேகே வந்து மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. அவர் ஒருபோதும் வன்முறை ஆதரிக்கிறதில்ல. ஏதோ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டில் தொடர்ந்து கருத்துக்கள் பேசுறதன் வழியாக ஏற்படுற உயிரிழப்புகளை ஈடு செய்கிறதுக்காக விஜய் சேதுபதி கொஞ்சம் விலகி போய் வன்முறையை கையில் எடுக்கிறாரு. அது அந்த நேரத்துக்கான தீர்வாக இருந்தாலும் கூட அது லாங் டேர்மில் தீர்வு அளிக்கலை அப்படிங்கிறத தான் வந்து அவரும் கடைசியில் உணர்ந்துக்கிறாரு. விடுதலை பாகம் 1 பாகம் 2 நம்ம ரெண்டுத்துலையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணப்படுது. ஒன்று வந்து குமரேசன், இன்னொன்று வந்து பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் கேரக்டர். முதல் பாகத்தில் எப்படி வந்து சூரிக்கு கதைக்கு தேவைக்காக வந்து சூரியோட கேரக்டர் ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விஜய் சேதுபதிக்கான கேரக்டர் வந்து குறைச்சாங்களோ, அதே மாதிரி இந்த பாகத்தில் வந்து விஜய் சேதுபதி கேரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமான லீட் ரோலில் இருந்தாலும் அவருக்கான ஸ்பேஸை குறைச்சி கொஞ்சம் ஓரமாக நின்று அந்த ஸ்பெக்டேட்டராக பாருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்குது. குமரேசன் கேரக்டர் வந்து ஏன் ஸ்பெக்டேட்டராக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வாத்தியார் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குது. அது டைலாக்லேயே ஒரு 2-3 இடத்துல சொல்லும், புரியல ஐயா அப்படின்னு சொல்லும், இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், கொஞ்சமாக புரியுது அப்படின்னு சொல்லும். ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளேருந்து படம் பார்க்கும்போது அது சொல்ல வர கருத்தை செலுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இன்னொரு பாகமாக அதை பார்க்கலாம். இன்னொன்று, அந்த கேரக்டர் பின்னால் என்னவா ஆக போகுதோ அதுக்கான புரிதலை ஏற்படுத்துறதுக்காக அது ஸ்பெக்டேட்டராக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு சம்பவத்துக்கு வெவ்வேறு பார்வைகள் இருக்கும், வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காட்சிகள் இந்த படங்களில், அதாச்சும் 2லையும் சரி 1லையும் சரி வைக்கப்பட்டிருக்கு. முதல் பாகத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டரை பெருமாள் கேரக்டர் வெட்டி கொள்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை ஹெட் கான்ஸ்டபிள் நரேட் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும், அதே மாதிரி பெருமாள் ஏன் அந்த கொலையை பண்ணாருன்னு இன்னொரு வடிவத்தில் அந்த கதை சொல்லப்படும். அது வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ட்ரெயின் வந்து பிளாஸ்ட் சீன் நடக்கும். அதாச்சும் ரயில்வே ட்ராக் வந்து பாம் வச்சு சிதைச்சிருப்பாங்க, அப்படி ஒரு சீன் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து செகண்ட் பார்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் முதல் பாகத்தில் ஒரு தீவிரவாத செயலாக காட்டப்பட்டது, இங்கே வந்து எப்படி ஒரு அலட்சியத்தால் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் விரியுது. ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து பெருமாள் கேரக்டரே சொல்லும், நீங்கள் சொன்னது ஒரு தகவல், நான் சொன்னது ஒரு தகவல், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சீன் ஒன்று சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம். அதாச்சும் நமக்கு சொல்லப்படுறது எல்லாமே வெறும் தகவல்கள் தான், அது உண்மை கிடையாது. பெருமாள்ங்கிறவர் யார்? அவர் வந்து ஒரு கோஸ்ட்னு சொல்லப்படுறாரு. பல வருஷமாக யாருமே அவரை பார்த்ததில்லை, அவரோட முகம் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. அவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஒரு காட்டு வழியாக. ஸோ காடுங்கிறதே வந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், அதுக்குள்ளார வழி தவறி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போலீஸ்காரங்க யாருக்கும் வழியும் தெரியாது. இன்னொன்று, மக்கள் படையை சேர்ந்தவங்க இவங்களை வந்து கொண்டுட்டு பெருமாளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இன்னொன்று, இந்த காட்டில் அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல மரம் முறிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க என்னென்னா வந்து இங்கே வந்து கன்னி வெடி கூட இருக்கலாம், பார்த்துப்போ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த மரத்தை வந்து யானை முறிச்சு போட்டதாக சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது, எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பயணம் ஃபுல்லாக வந்து விஜய் சேதுபதி தன்னோட கதையை சொல்கிறார். தான் எப்படி வாத்தியாரானேன், தான் எப்படி வந்து ஒரு புரட்சிக்காரனானே அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. என்னென்னா இந்த கதை என்னென்னா ஷார்ட்டாகவும் முடியல, ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ்க்குள்ளார அவரோட வாழ்க்கை,
தான் காதலிச்சது என்ன, தான் எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண விரிஞ்சிட்டே போகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, படம் எங்கே ஒரு எட்ஜ் ஆஃப் த மொமெண்ட்டில் தொடங்குச்சோ அதிலிருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போய்ட்றதுனால அந்த பர்டிகுலர் மொமெண்டம் அதாச்சும் ஒரு டென்ஸாக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த ஃபீலுக்குள்ளே நம்மளை போக விடாமல் வேறு ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி படம் போயிடுறதுனால என்ன ஆகுதுன்னா படம் வந்து லேகியாக மாறிடுது. ஸோ இன்னொன்று, இந்த கதையில் அவர் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரீச்சியான ஒரு மேடை நாடகம் போன்ற ஒரு தன்மையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னா என்ன, தொழிற்சங்கம் தொடங்கணும், தொழிற்சங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு திரும்ப 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 படத்தோட முதல் பாதி முழுசும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் ட்ராமா மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருது. பொதுவாகவே அதிகாரங்கிறது அரசியல்வாதிகள் கையில் இருக்குது, அவங்க தான் எல்லாத்தையும் செயல்படுத்துவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, அவங்க எப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்க, அந்த முடிவுகள் அரசியல்வாதிகளுக்கு வெறும் தகவலாக மட்டுமே சொல்லப்படுறது எப்படி, ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆஃபீஸர்ஸ் 4 பேர் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு இது நல்லதுன்னு டிசைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது நல்லதுன்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க. சில ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, இது உங்கள் ரிலேட்டிவ் தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூட வந்து அவரோட நலன் சார்ந்து ஒரு அதிகாரி எடுக்கிற முடிவு எப்படி மாறுது அப்படின்னும். இதுக்கு உச்சபட்சமாக ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா வந்து படத்தோட இறுதியில் ஒரு முக்கியமான காட்சியில் அமுதன்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். தனக்கு கமாண்டிங் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் அங்கே கமாண்டிங் பொசிஷன். இதுக்குள்ளே ஒரு அரசியல் ப்ரெஷர் இருக்குது, தனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ப்ரெஷர் இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி தான் சொல்கிறது தான் தகவல், அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் தகவலுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறதுனால தன்னோட கமாண்டிங் பொசிஷன்லேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு எப்படி அதிகாரம் செயல்படுதுங்கிறத நமக்கு காட்டப்படுது. பெருமாள் கேரக்டர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு காட்சி ஒன்று வைக்கப்படுது. அதாச்சும் என்னென்னா, வன்முறைங்கிறது எதுக்கும் தீர்வு இல்லை, வன்முறையால் தான் மட்டும் இல்லை தன்னை சுற்றி இருக்கவங்க ஊர் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பாம் ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த காட்சியோட முடிவில் அவர் உணர்ந்துக்கிறது, இனி இந்த வன்முறைங்கிறது வந்து தீர்வு இல்லை, இதிலிருந்து நகர்ந்து மக்களை வந்து அரசியல்மயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட்டாக வந்து அந்த சீன் வந்து செய்யப்பட்டிருக்கு. படத்தில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கருப்பன், இன்னொன்று வந்து கேகே. கருப்பன் வந்து ஒரு வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்து போகிறவர், கேகே வந்து கருத்துக்களை முன்வைக்கிறவர், வன்முறை இல்லாத பாதையை தேர்ந்தெடுக்கிறவர். முதல்ல பெருமாள் வந்து கேகேவோட வழியில் வன்முறை இல்லாத பாதையில் தான் போகிறாரு. அதனால தான் அவர் தொழிற்சங்கம், தொழிலாளிகளுக்கான போராட்டம் அப்படின்னு போகிறாரு. ஒரு கட்டத்தில் கருப்பனோட அந்த வன்முறை பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கல அப்படின்னும் போது அதை சூஸ் பண்ணுறாரு. ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுகள் என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். கிட்டத்தட்ட கருப்பனுக்கு நேர்ந்த அதே கதி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நேருதுங்கிறதையும் அவர் உணர்றாருங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அந்த 2 கேரக்டரோட புள்ளிகளாக இணைச்சி தான் வந்து பெருமாள் கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தில் 2 முக்கியமான பெண் கேரக்டர் இருக்காங்க. ஒன்று வந்து மகாலட்சுமி, இன்னொன்று வந்து தமிழரசி. மகாலட்சுமியோட கேரக்டர் வந்து ரிபலாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட கடைசியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான ஒரு பெண்ணாக மாற்றப்பட்டுறாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து தமிழரசி. அது போன பாட்டில் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாட்டில் அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அது காணாமே போயிடுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி படத்தில் திடீர்னு வர கேரக்டர்ஸ் வந்து திடீர்னு காணாமையும் போயிடுறாங்க. படத்தோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து டப்பிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பலருக்கு வந்து லிப்சிங்கே கிடையாது. நிறைய நேரங்களில் சீன் வந்து எடுக்கப்பட்டுட்டு பின்னாடி வந்து டயலாக் போட்டப்பட்டிருக்கு. இன்னொன்று, பல பேர் திரும்பி நிற்கும் போது அவங்க வசனம் பேசுகிறதா வருது. ஆக்சுவலாக ஒரு இடத்துல குமரேசன் ஒரு இடத்துலையும் வாத்தியார் கேரக்டர் ஒரு இடத்துலையும் இருக்கும். ஆனால் குமரேசன் கேட்குற மாதிரி ஒரு த்ரோ ஒன்று பண்ணப்படுது. அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒரு இயக்குனர் அவரோட வசதிக்காக பல இடங்களை வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா படத்துலேருந்து ஒன்றை விடாமல் நம்மளை வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸில் பெருமாள் கேரக்டருக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரதாக காட்டப்படுது. ஆனால் பல காட்சிகளுக்கு முன்னாடியே ஒரு வெடிகுண்டு காட்சியில் அவருக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வருது. கிட்டத்தட்ட வந்து தன்னோட கையறு நிலையை அவரே நொந்துக்கிற மாதிரியான ஒரு காட்சி. தன்னால் எவ்வளோ உயிர்கள் போச்சு, தன்னோட முடிவால் எத்தனை உயிர்கள் போச்சுங்கிறத அவர் ஒரு இடத்துல பேசவும் செய்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமான காட்சிகளில் அவர் இதையெல்லாம் மறந்த மாதிரியே ஒரு செயல்கள் நடக்குது. தொடர்ந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க சாகுறாங்க, போலீஸ் சாகுறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்க சாகுறாங்க, பொதுமக்கள் வந்து பிடிக்கப்பட்டு டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. அப்போல்லாம் ஏன் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அவர் போகலை அப்படிங்கிறது காட்டப்படவே இல்லை. அதுக்கு வந்து காரணம் வந்து ரைட்டிங்கில் இருந்துச்சா இல்லை எடிட்டிங்கில் கலைச்சி போட்டதோட விளைவாங்கிறது தெரியல. கிளைமேக்ஸ்லையும் கூட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேர் இறந்து போனதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரதாகவும் காட்டப்படுது. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ப்ரீச்சினஸான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுற ஒரு செகண்ட் ஹாஃபுமாக இருந்தது. என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு விடுதலை நோக்கிய முழுமையான பயணமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம்.